பிரைஸ் லார்டுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசப்பாவுடைய நாமத்தால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணான்னு பார்ப்போமா? தானியேலின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த நாட்களில் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனே தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேல் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கத்தின் வாய்க்கு நடுவில் நின்றார், அப்படி தானே? அந்த சிங்கத்தின் வாயை கூட அடைக்க நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த தேவன் இந்த பாடு நிறைந்த வாழ்க்கையில், வலி நிறைந்த ஐயோ யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிற இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன், நீ அனுதினமும் தொழுகிற தேவன், நான் உன்னை தப்பிக்க வல்லவராக இருக்கிறேன். ஒருவேளை இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு பெரிய இக்கட்டான நேரமாக இருக்கும். யாருமே இல்லைப்பா, ரொம்ப வெறுமையாக வெறுக்கப்பட்ட நேரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து இதே வார்த்தை சொல்கிறாருங்க. ஆஃபீஸில் இருக்கீங்களா? எல்லாரும் உனக்கு எதிராக நிற்காங்களா? ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிங்களா? அப்படி நீங்கள் நினைக்காதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கங்க, முடிஞ்சு அவ்வளோதான். உன் வழியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறுத்தி பண்ணுவார். ஒருவேளை கடன் தொல்லையா, பிள்ளைங்களை நினச்சி பாரமாக இருக்கீங்களா, குழந்தை இல்லையா, திருமணம் ஆகலையா, இன்னும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்லுங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறது உன்னை தப்பிவிக்க வல்லவர்னு சொல்லியிருக்காங்க. சிங்கத்தின் வாயை அடைக்க ஆண்டவருக்கு ஒரு வல்லமை இருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கு இருக்க இந்த பிரச்சனை ஆண்டவர் நம்மளை விட்டு நீக்க எவ்வளோ நிமிஷம் ஆகும்? ஆண்டோடைய கிருபையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நம்ம அவரை இன்னும் என்ன மனதுள்ளத்தோடு முழு மனதோடு நம்ம ஆராதிப்போம். நம்மளுடைய கஷ்டங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி ஆராதிப்போம்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற வேதனை, நம்மளுக்குள்ளே இருக்கிற துக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறார், ஆறுதல் கொடுப்பார். ஒருவேளை இந்த நிமிஷத்தில் எந்த தேவையோடு நிற்கீங்களோ, இந்த இடைவிடாமல் இருக்கிற அந்த தேவனை நீங்கள் ஆராதிங்க. உங்களுக்கு தேவையானவைகளை ஆண்டவர் வழிநடத்துவார், வழியை திறந்து விடுவார். தேவன் உங்களையும் இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பார்.